காசு 2000 ரூபாய், அதுவும் ஏன் ஆள் கையால. All of you enjoy. சீனி சில்லறிக்கான பூபொரு வெள்ளரிக்காத பூலா கேட்டு மட சோகா சும்மா கண்ணாக்கினா கண்ணீரத்தா சின்ன வேணா பூமி செத்தா பெரிய போண்டா ஃப்ரெண்டே நமக்கு என்னே இல்லடா கவிஞர் பாதி சொன்னதே கேளே மூடாத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப்பா ஆச்சா போச்சா நண்பர் தான் பாச்சா ஆண்டனி எல்லாம் அப்பா கூச்சா அட நல்ல நண்பன் உனக்கு தான் பாச்சா உலகத்துக்கே இனி நீதான் ராஜா சீனி சில்லறிக்கான ஒரு வெள்ளரிக்காத பூலா கெத்து மடா சோகா மேல கீழே இருக்கிறது உனக்கும் இல்ல எனக்கும் இல்ல காலம் மாறி போனா கூட கவலை இல்ல கலக்கம் இல்ல உண்மையான உழைப்புக்கு இங்க எப்போதுமே டெத்து இல்ல நண்பனோட இருக்கிறப்போ எப்போதுமே ஜாலி உள்ள உனக்கு இருக்கும் பொழுது சொந்தமெல்லாம் போடும் உன் மனசு எங்கி நிற்கும் பாரு கைட்டு பகல எப்பனையும் போன போட்டு பாரு வந்து நிற்கும் நண்பன் போல யாரு கேட்டா கிடைக்கும் பாரு புஸ்தகம் கூட கொடுக்கும் பாரு நண்பன் எல்லாம் கண்ணன் போல பொன்னின்னு போனோரே போய் வரும் போல எந்த கொண்டு வரும் பெண்ணே போய் வரும் போல எந்த கொண்டு வரும் எப்ப வரும் எப்ப வரும் எங்க வரும் எங்க வரும் இடங்க லைஃப் அதுக்கு நட்பு தானா ஹீரோ மத்ததெல்லாம் சும்மா வெறும் சீரோ சுத்தல பிகரை எப்பவுமே சைடு டிஷ் தானா நட்பு தானா நம்மளோட ஷேரோ தோத்தா கை கொடுக்கவும் ஜெயிச்சிட்டா தோள் கொடுக்கவும் பிள்ளாட்டி நீ கள்ள நோட்டு கொடுத்து சரக்கு அடிக்கிறீங்களாடா? மரியாதையா பேசு. அடி பாவி, முறையா நான் சம்பாரிச்ச பணம்னு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு போய் ட்ரீட் வச்சா கள்ள நோட்டை கொடுத்து உட்கார வச்சிட்டியே. அது உங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஏடிஎம்ல இருந்து தான் எடுத்து கொடுத்தேன். ஏடிஎம் வரைக்கும் போனேன்னு சொல்லு, அங்க இருந்து எடுத்துட்டு வந்தாலும் போய் சொல்லாத. நீ ரொம்ப ஓவரா பேசுற. அந்த பணத்தை எடுத்துட்டு நாளைக்கு காலையில 10 மணிக்கு வடபழனில இருக்கிற பேங்க்குக்கு வா, அங்க வச்சுக்கிறோம். இப்ப கூட வச்சுக்கிறேன்னு தான் சொல்றேன், கட்டிக்கிறேன்னு சொல்ல மாட்டேங்கிறாளே. சென்னை அடையாறில் உள்ள கூவமாற்றில் இன்று காலை 18 வயது மதிக்கத்தக்க இளம்பெண் சடலமாக மீட்கப்பட்டார். அந்த பெண் மதுரை அருகே உள்ள புதுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சித்ரா என்றும் அவர் மருத்துவக் கல்லூரியில் செலுத்திய பணத்தில் கள்ளநோட்டு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதில் ஏற்பட்ட அவமானத்தால் தற்கொலை செய்து கொண்டதாக தெரிகிறது. வெல் ஜென்டில்மேன், இன்னைக்கு தமிழ்நாட்டோட ஹாட் நியூஸ் சித்ராவோட தற்கொலை. அந்த பொண்ணு மதுரையிலேருந்து சென்னைக்கு மெடிக்கல் கவுன்சிலிங்காக வந்திருந்தாங்க. வந்த இடத்துல காலேஜில் ஃபீஸ் கட்டுறதுக்காக பக்கத்தில் இருக்கிற ஏடிஎம்ல பணம் எடுத்திருக்காங்க. அந்த பணத்தை கொண்டு போய் காலேஜ் கவுண்டரில் பே பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் சில நோட்ஸ் ஃபேக் நோட்ஸ். அதனால அந்த பொண்ணு பணம் கட்ட முடியாம அவமானத்தால் அழுதுகிட்டு இருந்திருக்காங்க. அது போதாதுன்னு அங்கே சுற்றி நடந்த சம்பவங்கள் அவங்கள தற்கொலைக்கு தூண்டியிருக்கு.
சார் சிட்டில இருக்கிற எல்லா ஏடிஎம்மும் அந்தந்த பேங்கோட செஸ்ட் சென்டர் சேர்ந்தது. அந்த செஸ்ட் சென்டர் மூலமா தான் எல்லா பேங்கோட ஏடிஎம்க்கு பணம் போகுது. சிட்டில எந்தெந்த ஏடிஎம்ல எவ்வளவு பணம் தேவைங்கிறது எங்க சிஸ்டம்ல தெரியும். அதுக்கு ஏத்த மாதிரி தான் நாங்க பணத்தை ஃபில் பண்ணுவோம். அதுல ஏதாவது ஃபேக் இருந்ததுன்னா சார் அந்த பணம் எல்லாம் பேங்கோட பிரான்ச்ல இருந்து ஈவினிங்கே வந்துரும். அதை தான் நாங்க ஏடிஎம்ல ஃபில் பண்றோம். என்ன சார் உங்களை கேட்டா அவங்கள சொல்றீங்க, அவங்கள கேட்டா உங்கள சொல்றாங்க. இந்த கோழியில இருந்து முட்டை வந்துச்சா, முட்டையில இருந்து கோழி வந்துச்சாங்க? சரி சரி, இப்ப நீங்க கிளம்பலாம். ஆனா ஏதாவது கிளாரிபிகேஷன் தேவைப்பட்டா மறுபடியும் நான் உங்களை கூப்பிட வேண்டியது இருக்கும். நேத்து நியூஸ் பாத்தீங்களாடி? நேத்து கவுன்சிலிங்க்கு வந்த சித்ரான்ற பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டாளாண்டி. ஆமாண்டி, அவ ஃபீஸ் கட்ட வச்சிருந்த பணம் கள்ள நோட்டாம். அது போதாதுன்னு அங்க இருக்கவங்க எல்லாருமே அவளை அவமானப்படுத்திருக்காங்க. அவ கடைசி வரைக்கும் அந்த பணத்தை ஏடிஎம்ல இருந்து எடுத்துட்டு வந்ததா தான் அப்படி இருந்தும் அவளை யாரும் நம்பவே இல்லடி. அவளை ரொம்ப டீஸ் பண்ணிருக்காங்க. அதனாலதான் அவ தற்கொலை பண்ணிருப்பாளோ? இருக்கலாம். பாவுண்டி. நம்மால் கொடுத்த இந்த நோட்டும் கடன் நோட்டு தான். அப்ப எங்கேயோ பெரிய தப்பு நடக்குது. இதானே நான் கொடுத்த பணம். நீங்க எந்த ஏடிஎம்ல பணம் எடுத்தீங்களோ அங்க போங்க. ஒரு பேப்பர்ல நீங்க என்கிட்ட என்னென்ன சொன்னீங்களோ அதெல்லாம் எழுதி உங்க அக்கௌண்ட் நம்பர், உங்க கையெழுத்து, இந்த செல்லானோட ஜெராக்ஸ் அந்த பேப்பரோட பின் பண்ணி அங்க ஒரு பாக்ஸ் இருக்கும், அதுல போடுங்க. மெயின் ஆபீஸ்ல வெரிஃபை பண்ணி நீங்க மென்ஷன் பண்ணதெல்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னா ஒரே மாசத்துல உங்க அக்கௌண்ட்ல பணம் கிரெடிட் ஆயிடும். இது ஏன் மிஸ்டேக் இல்லைன்னு போது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். இந்தாங்க உங்களுக்கு சேர வேண்டிய பணம். ஹலோ, நான் கூட வரேன். அதான் சேஃப் உனக்கு. சும்மா கண்டதெல்லாம் நினைச்சு உங்க மனசு குழப்பிக்காதீங்க. என்ன பத்தி எப்படி டப்புன்னு சொல்லிட்டேன்? ஏதோ இந்த பிரச்சனைனாலதான் என்ன நமக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உண்டாயிருக்கு. அதனால இனிமே நீ ஏன் கூட டிராவல் பண்ணு. வா. உங்க மோட்டிவ் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஏய் மதி, என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை இருந்ததுனாலதான் நீ என்ன தேடி வந்த. கொஞ்சம் தள்ளுறீங்களா? ஓகே செல்லம். என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? எதுக்கு கேக்குறீங்க சார்? இல்லம்மா, நீ எழுதுற வேகத்தை பார்த்து அந்த பேங்க் சர்வீஸ் மேல சாட்டிஸ்பாக்சன் இல்லாத மாதிரி தெரிஞ்சது. ஆமா சார், நான் இந்த ஏடிஎம்ல தான் நேத்து கொஞ்சம் பணம் வித்ட்ரா பண்ணேன். அது இந்த பேங்க்ல கொடுத்தா அவங்க ஃபேக் நோட்டுன்னு சொல்றாங்க. பிரான்ச்ல கேட்டப்போ இங்க வந்து கம்ப்ளைண்ட் எழுதி டிரா பாக்ஸ்ல போட சொன்னாங்க. அதை தான் எழுதிட்டு இருக்கேன். இதோ பாருமா, நீங்க இந்த பாக்ஸ்ல என்ன கம்ப்ளைண்ட் எழுதி போட்டாலும் அது சம்பந்தப்பட்ட பேங்கோட செஸ்ட்ல கொண்டு போய் கொடுக்கறதா எங்க வேலை. என்னம்மா அப்படி பாக்குறேன்? பேங்க் நெட்வொர்க்ங்கிறது ஒரு பெரிய செயின். அந்த செயின் எங்கேயாச்சும் பிரேக் ஆயிடுச்சுன்னா நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் தான் பாதிக்கப்படும். இதெல்லாம் நான் உங்களுக்கு பேசுறேன். என்ன பண்றது? எக்ஸ் சர்வீஸ் மேன், நாட்டு மேல கொஞ்சம் அக்கறை ஜாஸ்தி. ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். பேசாம நீங்களும் நானும் இந்தியன் தாத்தா மாதிரி தப்பு செய்யற ஒருத்தரைய போட்டு தெரியலாமா? ஏன் சார் இந்தியன் தாத்தா மாதிரி இருக்கணும்? நம்ம காந்தி தாத்தா மாதிரி போராடக்கூடாதா? நாம ரெண்டு பேரும் ஒன்னா எதிர்த்து குரல் கொடுத்தா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்ம பின்னாடி நல்லவங்க கண்டிப்பா இருப்பாங்க. என்னங்க சார்? எனக்கே சல்யூட் சார். இந்த சல்யூட் உங்களுக்கு இல்ல, இந்த நாட்டு மேல நீங்க வச்சிருக்க மரியாதைக்கு. நானும் முதல்ல ஒரு நல்ல மனுஷனை பார்த்திருக்கேன். உங்க நல்ல மனசுக்கு உங்க பணம் நல்லபடியா வந்து சேரும். கிளம்பு. ஓகே. அவன் மொழியே சரியில்லையே. அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அருணாச்சலமரோட கண்ணாடி
குட் மார்னிங் சார். அமௌண்ட் ஃபில்அப் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ முடிஞ்சிருச்சு, நீங்க யூஸ் பண்ணி. நான் அதுக்காக வரல. உங்க மூலமா ஒரு கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது. சொல்லுங்க சார். இந்த பணத்தை எங்க இருந்து கொண்டு வரீங்க? பேங்க் செஸ்ட்ல இருந்து. உங்க ஏஜென்சி பேர் என்ன? சேஃப்டி செக்யூரிட்டி சர்வீஸ். இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை பேங்க் எப்படி உங்களை நம்பி கொடுக்குது? நாங்க 20 வருஷமா இதை பண்ணிட்டு இருக்கோம் சார். எங்க ஏஜென்சி அவ்வளவு நம்பிக்கையான ஏஜென்சி. உங்க ஏஜென்சி ஓனர் நேம்? மிஸ்டர் அபிஷேக். இவ்வளோ நாளா ஷேர் மார்க்கெட்ல என் கம்பெனி தான் நம்பர் 1 இருந்துச்சு. ஆனா எனக்கு போட்டியா என் கம்பெனி ஷேரை இறக்க இப்ப பிளான் நடக்குது. அதை நீங்க தான். நீ கடைசியில் இங்கே தான் வருவேன், எனக்கு நல்லா தெரியும். இப்பெல்லாம் நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு நல்ல குணத்தை வச்சு முடிவு பண்றது. உனக்கு தேவையான நல்லவன் இல்லைன்னா கெட்டவன் முடிவு பண்ணிடுறீங்களா சித்தார்த்? நேற்று வரைக்கும் உங்க கம்பெனியில் ஷேர் ஹோல்டர் வச்சிருந்தீங்க. ஆனா திடீர்னு ஏன் சித்தார்த்தை நீ தூக்கிட்டீங்க? அதான் உங்க கம்பெனியை தூங்க சார். எல்லாருக்கும் பிடிக்கும்னு சுயமர்ந்து வாழ்றதை விட சில பேருக்கு பிடிச்சா போதும்னு திமிரா வாழ்றது எவ்வளவோ மேல். புரியுதா? சாரி சார். ஜி, எனக்கு சிட்டில 20 நகை கடை இருக்கோ. இது வரைக்கும் என்கிட்ட 2000 கிலோ கோல்டு இருக்கோ. ஆனா திடீர்னு நாளைக்கு கோல்டு ரேட் குறைன்னு சொல்லி சென்ட்ரல்ல நியூஸும் இருக்கு. ஜி, நீங்க நினைச்சா கேட்டதெல்லாம் நடந்துருச்சுன்னா வாழ்க்கையில ரசனையே இருக்காது. சீக்கிரமா என்னோட ரேட் என்னன்னு நீ முடிவு பண்ணு. உன் தங்கத்துக்கு என்ன விலைன்னு நான் முடிவு பண்றேன். புரிஞ்சா மிஸ்டர் சேட்? ஹலோப்பா. என்னண்ணா பணம் வரலையா? பணம் இல்லப்பா. என்ன சார் பண்றது? வேற இடத்துல பணம் எடுக்கிறதுக்கு அந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கோம். ஒழுங்கா போனை போட்டு ஃபில் பண்ண சொல்லு. இல்லனா யாரும் போக மாட்டேன் இந்த இடத்த விட்டு. ஹலோ, அதான் சொல்றாங்கல்ல, போனை போட்டு பணத்தை ஃபில் பண்ண சொல்லு. என்ன சார் பண்றது? இந்த நம்பருக்கு நீங்க வேணா பேசி பாருங்க சார். கொடுங்க. ஹலோ, நான் இங்க போரூர் ஏடிஎம்ல இருந்து பேசுறேன். இங்க ஏடிஎம்ல பணம் இல்ல, பக்கத்துல எந்த ஏடிஎம்மும் இல்ல. ரொம்ப வயசானவங்க பணம் எடுக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. இங்க இருக்கிற செக்யூரிட்டி தான் உங்க நம்பர் கொடுத்தாரு. எப்போ வந்து அமௌண்ட்டை ஃபில் பண்ணுவீங்க? நாளைக்கு மார்னிங் 11 o'clock ஃபில் பண்ணுவோம் சார். நாளைக்கு 11 மணிக்கா? ஏன் இப்போ வந்து பண்ண முடியாதா? இல்லங்க, இந்த பேங்க் செஸ்ட்ல எங்களுக்கு அமௌண்ட் வரல. அம்மா, நாளைக்கு காலையில 11 மணிக்கு தான் ஏடிஎம் ஒர்க் ஆகும். இப்போ நீங்க நிக்கிறது வேஸ்ட். கிளம்புங்கம்மா. போய் மைதாமா பக்கத்துல போய் உருள்றா போடா. நீ மூடிட்டு படு. ஏய் சிவா, என்னத்த உட்காந்து அரைச்சு பண்ணிட்டு இருக்கா? லைட்டா அப்படி படுற. வெற்றி, நாளைக்கு நீ போலீஸ் ஆகுற. ஆயிரம் என்ன திடீர்னு? இனி ஆபரேஷன்? நான் சொல்றது மட்டும் நீ செய். ஓகே. என்ன மெசேஜ் இது? ஒரு ஏடிஎம், ரிஸ்ட் வாட்ச்,
11 o'clock. That means 11 o'clock அந்த ஏடிஎம் வாட்ச் பண்ணு. போன தடவை அந்த மெசேஜ் மாதிரி இது கோயின்சிட் ஆகுது. இப்போ டைம் என்ன? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். சார் போனோம். ஒரு டிபி ஆஃபீஸ். சரி சார். விஸ்வா எல்லாம் லோட் பண்ணியாச்சா? எல்லாம் பண்ணியாச்சு சார். குட். மொத்தமாக எல்லா ஐட்டமையும் அன்லோட் பண்ணிடுங்க. நான் பார்த்துக்கிறேன் சார். நீங்கள் கிளம்புங்க. செக்யூரிட்டி மூவ். நம்மளே ஒரு மாதிரியா பார்க்காங்க. ஒரு வழியாக சமாளித்து இப்போ தான் பணம் எடுத்து ஏடிஎம்க்கு வந்திருக்கேன். போலீஸ்காரன் நமக்கே இவ்வளோ பிரச்சனைனா பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க? நானும் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு நேராக ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன். ஓகே. ஏதாவது பிரச்சனையா? விவசாயிகள் பிரச்சனை போயிட்டு இருக்கு. அல்ல, ஃபோனில் ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே. அதான் கேட்டல, அப்புறம் என்ன பிரச்சனை கேட்க? அது இல்லை ஏட்டையா? நான் ஏட்டையா உனக்கு? சரி இன்ஸ்பெக்டர், அப்படி சொல்லு. சரி அந்த கம்ப்ளைண்ட் நோட்டையும் கொடுங்க, சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துறேன். நம்ப முடியலையே. சரி கொடுப்போம். அந்த நோட்டு? ஓ ஆமா, உன் பேர் என்ன? விஸ்வா. பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. ஹலோ ஜென்டில்மேன். ஹவரி. என்னது? ஒன்றும் இல்லை சார், அது லெட்டர். அது எப்படி கொடுங்க? லெட்டர் என்ன சொன்னீங்க? இது லெட்டர் மாதிரி தெரியலையே. ரூபா நோட்டை கிடைக்கிறது ஒரு கிரிமினல் குற்றம், தெரியல உங்களுக்கு? இல்லை சார், அதை ஆக்சுவலாக அது வந்து கள்ள நோட்டு சார். அதான் நானே அதை. இது கள்ள நோட்டே இல்லை, நல்ல நோட்டு தான். இது எப்படி நீங்கள் கிழிக்க ட்ரை பண்ணலாம்? சார் இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் டெய்லி கிட்ட வந்துட்டு தான் சார் இருக்கு. ஸோ வாட்? பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு நீங்களே ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. இல்லை சார், ஆக்சுவலாக அது வந்து எதையோ மறைக்க பார்க்குறீங்க, ஆனால் அது உங்களால் முடியல. இப்போ கூட உங்களை என்னால் அரெஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா உங்களுக்கு அகைன்ஸ்ட் எந்த கம்ப்ளைண்ட் இல்லை. அபிஷேகம் விசாரிச்சா நிறைய மேட்டர் வெளியே வரும் போல இருக்கு. இப்போ நீங்கள் போகலாம். ஹலோ, இல்லாத ஒரு கம்ப்ளைண்ட்டை என்னாலையும் உருவாக்க முடியும். தேங்க்ஸ் சார். வந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஐயோ, 12 மிஸ் கால். என்ன ஆனானுங்கன்னு தெரியலையே. ஏண்டா டேய், 1 மணி நேரத்துல வர்றோம்னு உங்க 2 பேர்த்தையும் அடமானம் வச்சுட்டு உன் ஃப்ரெண்ட் ஆட்டோ எடுத்துட்டு போனான்ல, 3 மணி நேரம் ஆச்சு, இன்னும் காணோம். எப்படா வருவா? ரொம்ப கோவப்படாதீங்கண்ணா, அது உங்க ஹெல்த்துக்கு ரொம்ப பாதிப்பு. ரொம்ப ஹைட்டா வர இருக்கிறீங்க. டேய், என் ஹெல்த்தை பாத்துக்கிற எனக்கு தெரியும். அவங்க என் ரெகுலர் சவாரி. யாருண்ணா? பார்த்தா டாடா சஃபாரி மாதிரி இருக்கு. ஐயோ, என்னடா கிண்டல் பண்றீங்களா? அவங்க வடபழனி போகணும்டா. போ சொல்லுங்கண்ணா. எப்படி போவாங்க? அதான் ஆட்டோ ஃப்ரெண்ட் தள்ளிட்டு போயிட்டானே, அப்புறம் எப்படி போவாங்க? அதுக்கு நீ டிராப் பண்ணு. நான் டிராப் பண்ணுவா? எப்படி? தோல்ல தூக்கி வச்சுட்டு போடா. தோல்ல தூக்கி வச்சா? அண்ணா இது உங்களுக்கே நியாயமா இருக்காண்ணா? ஒரு 2 வீலர் மேல ஒரு குட்டி அணி ஏத்துறீங்களே, இதெல்லாம் ரொம்ப டூ மச்சுண்ணா. என்ன மூஞ்ச காணா? எங்க இருக்கா அண்ணா? ஊக்குடா. ஒரு நிமிஷம். ஐயோ சிலிண்டர் வந்துட்டான் பாருங்க. வா மாப்ள, திஸ் இஸ் பேட் பெலோ. சாரிண்ணே, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸை கூட்டு போலாமா? கூட்டு போ. டேய் மாப்ள, ஒரு நிமிஷம் மாப்ள. வெச்சா போ. அந்த அசல் ஆப்ஷன் நான் பார்க்குறேன். நீங்க எக்ஸ்கியூஸ் மீ. குட் மார்னிங் மிஸ்டர் அபிஷேக். நம்ம 2 பேரும் தனியாக மீட் பண்ணி பேசலாமா? எங்க? இடத்த நீங்களே ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஈவினிங் மீட் பண்ணலாம்.
That's cool. Bye. தேங்க்ஸ் ஆதவன். உங்க பிஸி ஸ்கெட்யூலையும் நான் சொன்ன இடத்துக்கு நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நான் போலீஸா வரல, அதனால தான் நோ ஜீப் நோ யூனிஃபார்ம், உங்க ஃப்ரெண்டா தான் வந்திருக்கேன். சர்வர் வயசு பக்காவா பொருந்தி போச்சு. இனிமே அபிஷேக் சாரை காக்கா பிடிச்சி எப்படியாவது நம்ம வாழ்க்கையில செட்டில் ஆகிட்டான். நம்ம லட்சியத்தை அடையிற காலம் கொஞ்சம் நேரத்துல இல்லடா. அப்ப ஏடா வெயிட் பண்றீனா? ப்ரொசீடரா யாரு? ஐயோ யாரியா நீ? நேத்தாங்க அப்பாயின்மெண்ட் ஆனே. ஓ இத காது வேற கேட்காதா? நேத்தாங்க அப்பாயின்மெண்ட் ஆனே. ஏயா கத்துற? காது கேட்காதுன்னு நினைச்சேங்க. நினைப்ப அந்த பக்கம்லாம் போக கூடாது. சரிங்க, இந்த பக்கம் போ. சரிங்க. நான் கோயில் மாதிரி சுத்தி இல்ல பாக்க ஆஞ்சநேயர் மாதிரி நீங்க அதாங்க ரியாக்ஷன் எல்லாம் பெரிய ஆக்டர் வருவான் போல. நல்லா பேசுறீங்க. என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? எது கேட்டவன் தருவீங்களா? நான் என்ன கர்ணனா இல்லை நீங்க கிருஷ்ணனா? நான் அவ்வளோ தர்மம் செஞ்சதில்லை சார். அப்போ நான் நேராகவே விஷயத்துக்கு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன சாப்பிட்றீங்க அதவன்? நோ எனக்கு ஒன்றும் வேணாம். எப்படியே ஏதாவது பேசி எங்கிட்ட வாங்கிட்டு போகலான்னு வந்திருப்பீங்க. பேசுறதுக்கு நிறைய எனர்ஜி வேணும்ல. ஆர்டர் சம்திங். கெட் மீ ஒன் செஷ்வான் நூடுல்ஸ். ஓகே சார். மேக் இட் 2. தேங்க்யூ சார். மிஸ்டர் அபிஷேக், உங்க பிசினஸ் டீல்ஸ் பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் சொல்றீங்களா? என்ன மிஸ்டர் ஆதவன், என் பிசினஸ் ஏதாவது தப்பு நடக்குன்னு சந்தேகப்படுறீங்களா? நான் சந்தேகப்படல, நம்ம சட்டம் சந்தேகப்படுது. உங்க சட்டம் ஏழைகளுக்கு தான் முதலாளி, என்ன மாதிரி பணக்காரங்களுக்கு அது வேலைக்காரன். உங்க சட்டத்துக்கு என்ன வேலைன்னு சொல்லுங்க. அபிஷேக், சட்டத்தை மீறாதீங்க. மீறினா கண்டிப்பா உங்களை தண்டிச்சு. அப்ப அது என்ன வேலைன்னு சொல்லுங்க, சேர்த்து வாங்க. ஒன்றும் செய்யாதல்ல. பழம் தின்னும் கிளியும் பணம் தின்னும் கழுகும் வர வேணாம். ஆனா அதோட தரம் வேற, தன்மை வேற. அது மாதிரிதான் சில மனுஷங்களும். நான் கிளி இல்லைனா எப்பவுமே பயத்தில் இருக்கிறத விட ஆபத்து வரும்போது சந்திக்கிறது நல்லதானே அதவன். நான் உங்க மேல எடுத்த முடிவு சரியான எனக்கு தெரியாது, ஆனா எடுத்த முடிவை சரியாக்கும். உங்களோட அடுத்த மீட்டிங் என்னோட இடத்துல தான். எப்படின்னு சொல்லுங்க, நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு அவசியமே நானே வந்து. அபிஷேக் சொன்ன மாதிரி துணிஞ்சி ஆதவனுக்கு விஷம் வச்சதுதான் கை நிறைய காசு. சென்னை சைதாப்பேட்டையில் காவல்துறை உதவி ஆணையர் திரு ஆதவன் இன்று மாலை மாரடைப்பால் மரணமடைந்தார். ஏய் என்னாச்சு? நானும் வந்திருந்து பார்க்க 20 தடவை பாத்ரூமுக்கு போறேன், உருண்டு வார தவுந்து போறேன். என்னத்தை தின்னு வச்ச? சும்மா இருப்பா நீ. ஏதாவது பிரச்சனையா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஆதவன் மாரடைப்புல சாகலடா, அந்த அபிஷேக தான் விஷம் வச்ச. இந்த அபிஷேக் கிட்ட ஸ்பான்சர் வாங்கலாம் சொல்லி அவரை ஃபாலோ பண்ணி ஐயோ முடியல என்னால. நான் என்ன பண்ணுவேன்? பாத்ரூம் வந்து அப்படியே சீனாவுக்கு போயிரு, இங்க வராத. எப்ப பாரு பெரிய மனுஷன் போர்வையில அவன் யாருக்கும் தெரியாம பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கான். அதை எப்படியாவது போலீஸ் மூலமா வெளியில கொண்டு வரலாம்னு நினைச்சேன். அதை ஏன்டா எங்க கிட்ட எத்தனை சொல்லவே இல்லை? ஆமா, இந்த விஷயத்துல நீ மட்டும் தனியா செயல்பட்டு இருக்கிய. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நாங்க என்னடா பண்றது? இனிமேல் எங்களுக்கு எதுவும் தெரியாம ஒரு அடி கூட நீ எடுத்து வைக்க கூடாது. உங்களெல்லாம் நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குடா.
சார். அசிஸ்டன்ட் கமிஷனர் ஈஸ்வரன் சார் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. ஓகே, வர சொல்லுங்க. ஓகே சார். வாங்க மிஸ் ஈஸ்வரன். சொல்லுங்க. ஒரு சின்ன என்கொயரி விஷயமா உங்ககிட்ட சில டீடைல்ஸ் வேணும். என்ன ஆதன் விஷயமாவா? நான் அதுக்கு தான் வந்திருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தட்ஸ் அபிஷேக். ஆமா, என்னாச்சு அவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக்? ஏதாவது உடம்பு சரியில்லாம இருந்தாரா? அது ஹார்ட் அட்டாக்கா இருக்காதுன்னு எங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு சின்ன டவுட். அதுவும் இல்லாம அன்னைக்கு அவர் உங்களை கடைசியா பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவர் இறந்திருக்காரு. என்ன பார்த்துட்டு போனதுக்கு அப்புறமா? என் செல்லுக்கு உங்களை பத்தி தப்பா மெசேஜ் வந்திருக்கு. அதனால தான் உங்களை விசாரிச்சுட்டு போலான்னு வந்திருக்கு. பேசுங்க சார். ஏதாவது இம்பார்ட்டன்ட் காலா இருக்கு போல. சரி. என்ன சார், எனிதிங் இம்பார்ட்டன்ட்? நோ நோ, நதிங். வீட்ல இருந்து கால் வந்திருக்குமே. ரொம்ப நாள் உங்க பையன் பென்ஸ்கார் கேட்டு இருந்தான் போல. அந்த கார் இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்குமே. என்ன சிரிக்கிறீங்க ஈஸ்வரன்? எனக்கு இன்னைக்கு பேட் லக். அன்னைக்கே நான் ஆதனோட பாடியை போஸ்ட்மார்டம் பண்ணி ரிப்போர்ட் வாங்கியிருந்தேன்னா இன்னைக்கு என் மூத்த பொண்ணோட கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு பண்ணியிருப்பேன். கல்யாணத்தோட சேர்ந்து உங்க கருமாதியும் நடந்திருக்கும். டேவிட், கற்பூரபூதி ஈஸ்வரன். உங்களால் ஒருத்தனை ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அதான் பேர்லயே வச்சிருக்கீங்களே ஈஸ்வரன். ஃபைலை நல்லபடியாக க்ளோஸ் பண்ணுங்க. போலாமா? ஓகே. உங்களுக்கு நான் செய்ய வேண்டியதை கரெக்டாக செஞ்சேன். ஓகே அபி, ஆதவன் கேஸை நான் பார்த்துக்கிறேன். Why not we take a selfie? Yeah, sure. ஈஸ்வரன் அபிஷேக்கோட சேர்ந்துட்டா. Thank you so much. I'll take leave. Thank you. நான் அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். எல்லா இடத்துலயும் ஒரு போட்டோ இருக்கு, கார்லயும் வச்சிருக்கீங்க. யார் இவரு? எனக்கு குரு மாதிரி. ஓகே, அப்பான்னு சொல்லலாம். இந்த உலகத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தேன். so nice. I will take care. வயசுல அனாதையா பசியில ரோட்ல நின்றுட்டு இருந்தேன்னு உங்க புத்தக கடையில வேலைக்கு சேர்த்துட்டீங்க. ஒரு நாள் கந்துவட்டிக்காரன் கடைக்கு வந்து, பணம் கட்டி ஒரு வாரம் ஆச்சு, நாளைக்கு வரேன், ஒன்று பணத்தை கட்டு, இல்ல கடையை விட்டுட்டு நடைய கட்டு. அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் போதையில தள்ளாடிட்டு வந்து நம்ம கடை முன்னாடி அவனோட பர்ஸை தவறு விட்டுட்டு போயிட்டான். நான் அதை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தேன். அடுத்த நாள் அந்த பொண்ணு ஒருத்தன் எப்படியெல்லாம் நான் கண்கூட பார்த்தேன். உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியுங்க. நீங்க ரொம்ப நாணயமானவர். அடுத்த தடவை பணம் தேவைப்பட்டா கேளுங்க, நான் தரேன். அண்ணே வரட்டானே. நான் கொடுத்த இந்த பணத்தினால இன்னைக்கு இந்த கடை தப்பிச்சதுன்னு நினைச்சு என்னை கல்லாவில் உட்கார வச்சு அழகு பார்த்தீங்க. அப்பதான் முதலா பணத்தோட வாசனை உணர்ந்தேன். அதோட தனியே போதை தந்துச்சு. அந்த போதையிலேயே நான் பழக பெரிய நான் கல்லாவில் உட்கார்ந்த நேரம் தான் இந்த கடையோட வளர்ச்சி காரணம் நினைச்சேன். அப்போ பார்த்து பிரிண்டிங் பிரஸ் முத்து நம்ம கடையில வந்து புலம்பனதை பார்த்தேன். ஒரு கடையிலயும் ஆர்டர் இல்லைங்கிறாங்க. இப்படியே போச்சுன்னாக்கா பிரிண்டிங் மிஷின்லாம் துருப்பிடிச்சு வீணா போயிடுமோன்னு பயமா இருக்குங்க. வேற யாருக்காவது வித்துட்டு வேற தொழில் பார்க்கலாம்னா ஒரு பயலும் வாங்க மாட்டேங்கிறான். என்ன செய்யறது? எல்லாம் என் தலையெழுத்தியா. இது நாள் வரைக்கும் நாம பணத்துக்கு அடிமையா இருந்தோம். இனிமேல் அந்த பணத்தை நமக்கே அடிமையாக கூடாதுன்னு எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அன்னைக்கே பிரஸ்ல போய் முத்தனை பார்த்தேன். முத்தனை, வாங்க தம்பி. ஐயா ஏதாவது ஆர்டர் கொடுத்துட்டு வர சொன்னாரா? இல்லைண்ணே, நானே தான் வந்தேன். கடையில் நீங்கள் கடைக்கு வந்து ஃபீல் பண்ண நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என் நிலைமையை தானே நான் சொன்னேன். நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா ஒன்று கேட்குறேன்.
இந்த பிரஸ்ஸை என்ன பண்ணி கொடுக்க முடியுமா? 30 வருஷமா இந்த பிரஸ் வச்சுக்கிட்டு என்னாலே ஒண்ணும் செய்ய முடியல. இதை வாங்கி நீ என்னப்பா செய்ய போற? என்னப்பா சிரிக்கிற? இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க எப்பவுமே சிரிப்பு இருக்காது, எப்பவுமே சிரிக்கிறவங்க கஷ்டம் இருக்காது. ஆனா என்ன மாதிரி கஷ்டப்படும் போது சிரிக்கிறவங்க தோல்வி இருக்காதுன்னு. சூப்பரா பேசுறப்பா. சரி, எனக்கு ஒரு 50,000 ரூபாய் தேவைப்படுது. உன்னால கொடுக்க முடியுமா? விலை என்ன ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கணும்னு நினைச்சா நம்பிக்கை இருந்தா என்கிட்ட கொடுக்கணும். நாளை காலையில் உணவுல தேடி 10 வயசுல இருந்து புத்தக கடையில வேலை பார்த்ததுக்கு நீ நல்லா பேச கத்துக்கிட்ட. இனிமே இந்த பிரஸ் ஒண்ணுதுதான். நீயாவது நல்லா வாப்பா. இன்னைக்கு என் முன்னாடியே நான் நினைச்சபடி எனக்கு அடிமையாகி ட்ரெஸ்ல இருந்து பிரிண்ட் ஆகி வந்துச்சு. என் வளர்ச்சிக்கான இனிப்படியை நான் அன்னைக்கு ஏற ஆரம்பிச்சேன். இந்த உலகமே என்ன மரியாதையோட வந்துச்சு. எனக்கு ஒரு புது விதமான அனுபவத்தை கொடுத்துச்சு. இந்த சமயத்தில் தான் எனக்கு 2 பேர் அறிமுகமானது. 2 பேருமே பணத்துக்கு அடிமையான. அதில் ஒருத்தர் பார்த்த சார், இவர் பேங்க்ல சீஃப் ஆஃபீஸர். இவர் மூலமா சிட்டியில் உள்ள எல்லா ஏடிஎம்லையும் பணம் நிரப்புற சர்வீஸ் எனக்கு கிடைச்சிச்சு. பார்த்த சார் நான் அடிச்ச பணத்தை வெளியே கொண்டு வர உதவி பண்ணார். இன்னொருத்தன் தோற எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி கோல்டு மெடலிஸ்ட். தோற எனக்கு வேண்டாதவங்கள மேலே எனக்கு உதவி பண்ணான். ஒரு தடவை நான் என்னை வளர்த்த அப்பாவை பார்க்க போனேன். ஆனால் அவர் என் வளர்ச்சி மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சார். ஒன்றும் இல்லைப்பா, அது பிரசவங்கள் இல்லை, அதில் இப்படி இப்படி ஏதோ அடிக்கிறதா பல பேர் பல விதமாக பேசிகிட்டு இருக்காங்க.